வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் லோகேஷ் அஜ்லிஸ் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற 11 அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நவீன் சந்திரா, அபிராமி, ரித்விகா, ஆடுகளம் நரேன், திலீபன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. டி இமான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு க்ரைம் த்ரில்லர் தான். ஆன்லைனில் சொல்லணும் அப்படின்னா, படம் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களை கதைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு 2 மணி நேரம் 15 நிமிஷம் அப்படிங்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு படத்தை டெலிவரி பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோ ஒரு நீட்டான ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கு, எக்ஸிக்யூஷன் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களுக்கு கொடுத்தது அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நவீன் சந்திரா நம்ம கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸில் பார்த்தோம். அதுவே ரொம்ப ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அந்த சேம் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஹீரோவாக ப்ரொமோட் ஆகி சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த க்ரைம் த்ரில்லரில் என்ன அப்படின்னா, வழக்கம் போல் சைக்கோ கொலைகாரங்க சீரியல் கில்லிங் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் சேமாக இருக்கும். ஒரு 6-7 கொலை பண்ணுறாங்கன்னா சேம் பேட்டர்னில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை ஒரு காவல்துறை அதிகாரி விசாரிக்க வர்றாரு. அவர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு கொம்ப ஸ்டேஜுக்கு. ஸோ அந்த கேஸ் நவீன் சந்திராவுக்கு வருது. அவரும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இந்த படத்தில் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. நவீன் சந்திரா ஹீரோ. இந்த படத்தில் நவீன் சந்திராவோட ஆக்டிங் கண்டிப்பாக அவங்க ரசிக்க வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேசிங் தான். யார் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அந்த தொப்பு தொடங்காமல் இருக்கும். அதை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது சீரியஸாக போயிட்டுருக்கும் ஒரு சைடு. திலீபன் இன்னொரு எஸ்ஐ கேரக்டராக பண்ணியிருக்காரு. திலீபன் ரொம்ப அண்டர்ரேட்டட் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ரித்விகாவும் தான். ஸோ அவங்களெல்லாம் தமிழ் சினிமா இன்னும் நல்லாவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க இந்த படத்தை பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த சம்மர் வெக்கேஷனில் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். குழந்தைங்களோட போய் பார்க்கலாமா அப்படின்னா அது உங்களோட கால் தான். ரொம்ப அடல்ட் சீன்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ரத்தம் தெரிக்கிற சீன்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சைக்கோ கொலைகாரன் கொலை பண்ணிகிட்ருக்கான். துப்பு தொடங்காமல் அது எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அதேமாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் அபிராமி அவங்க அந்த ஸ்கூலெல்லாம் காமிக்கிறது அது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்டதாக இருந்தாலும் இதில் வர காட்சிகள் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எங்கேயுமே ஒரு சின்ன இது இருக்கும் இல்லையா. இப்போ அந்த பசங்களை பார்த்துக்கிறாங்க அபிராமி அந்த ஸ்கூலில். பட் இன்னும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துருக்கலாம். அவங்களே அவங்கள இன்னும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம கதை வரணும்ல, நம்ம பர்சனலாக திங்க் பண்ணி பார்க்கலாம். பட் கதை நகர்வே அதுதானே, அதை பேஸ் பண்ணி தானே கதை நகருது. அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் போய் ஆகணும். ட்விஸ்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அது ரிவீல் ஆகும்போது படத்தோட திரைக்கதைக்கு அதுதான் ரொம்ப பலமே. இது வரைக்கும் நம்ம நிறைய க்ரைம் த்ரில்லர் ஒவ்வொரு படமும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் இதில் இருக்குது அப்படின்னா அதுதான் நமக்கு ஸ்பெஷலாக கவனிக்க வைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சஸ்பென்ஸும் ரிவீல் ஆகும்போது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக எல்லாருமே அந்த ரோலை அவ்வளோ எக்ஸிக்யூஷன் அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. திலீபனும் சரி, நவீன் சந்திராவும் சரி, 2 பேரோட ஆக்டிங்குமே நம்மளை படத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வைக்குது. எஸ்பெஷலி அந்த ஹீரோவுக்கு சின்ன வயசில் செஸ் விளையாட தெரியும். அதில் பிளான் ஏபிசி அப்படிங்கிற அந்த ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அதை கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகும்போது உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அது எப்படி கொண்டாந்து அதை கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது எந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் அப்படிங்கிறத ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது ரிவ்யூ பண்ணுறப்ப. அதுதான் அந்த படத்தோட பலமே. அதை போய் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது படத்தோட ஒன்றி பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இங்கே இந்த சம்மர் ஹாலிடேயில் ஒரு பெர்ஃபெக்டான க்ரைம் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ தொடரும்னு சொல்லிட்டு மோகன்லாலோட மலையாள படமும் வந்திருக்கும். அதுவும் ஒரு பயங்கரமான க்ரைம் த்ரில்லர் படம் தான். டைம் இருந்ததுன்னா அதையும் பாருங்கள். இந்த 11 படத்தில்
இந்த 11 அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூலில் வந்து ஒரு 11 இரட்டையர்கள் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு சஸ்பென்ஸ் தான், பட் இதுக்கு மேலே நான் இதை சொல்ல விரும்பலை. படத்தோட டைட்டில் ஏன் அதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஈமான் வந்து பிஜிஎம் பாடல் 2 பாடல் இருக்குது. அந்த 2 பாட்டுமே வந்து சுத்தமாக மனசில் ஒட்டவே இல்லை. கண்டிப்பாக அந்த பாட்டு இல்லாமல் கூட இருந்திருக்கலான்னு தான் தோணுது. பேக்ரவுண்டில் போகிற அந்த ஸ்கூல் ஃப்ளாஷ்பேக் போகிறப்ப பேக்ரவுண்டில் போகிற அந்த சாங் மட்டும் நல்லா இருக்குது. மற்ற 2 சாங் வந்து கண்டிப்பாக படத்தில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, வைக்கணுன்னே வச்ச மாதிரி இருந்தது. பட் எனிஹவ் இந்த படத்தை வந்து ரொம்ப வளர்க்காமல் 2.25 மணி நேரத்தில் கிறிஸ்பாக கொடுத்தது வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயமா இருந்தது. ஓகே, உங்களுக்கு ஒரு தரமான க்ரைம் கில்லர் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தைரியமாக போய் பார்க்கலாம். பப்ளிக் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9.8 9.9 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஒர்த்து வாட்ச் மூவி தான். நீங்கள் ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை திருப்தியோடு தான் நீங்கள் வெளியில் வருவீங்க. அவ்வளோ ஒரு சஸ்பென்ஸோடையே வந்து கதையை ஸ்க்ரீன் பிளே வந்து கிறிஸ்பாக நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. இமான் வந்து பிஜிஎம்மில் இன்னும் கொஞ்சம், அதாவது ஒரு பெரிய ஹீரோவுக்குனா பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு இன்னும் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராகவே நமக்கு ஃபீல் குட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பிஜிஎம் வந்து ஒரு நார்மலாக அப்படியே போகிற மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த மிருதன்லாம் ஒரு எப்படி நம்ம அந்த மியூசிக்கோடு அந்த படத்தை பார்த்து மிரள்ற அளவுக்கு இருந்தோம் இல்லையா, ஸோ அதே அளவுக்கு எஃபெக்ட் வந்து இந்த படத்தில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா மியூசிக் ட்ரை பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் இன்னுமே வந்து பப்ளிக்கிட்ட ரீச் ஆகும். ஒரு பாடல் ஆகட்டும், ஒரு பிஜிஎம் ஆகட்டும், ஏதாவது ஒன்று வந்து பப்ளிக்கிட்ட இன்றைக்கி ரீச் ஆகி தானே படம் குப்பையாக இருந்தாலும் மக்கள்கிட்ட அந்த விஷயம் வந்து பேசப்படுது. இந்த படமே நல்லா இருக்குது, கதையோடு ஒன்றி பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இசையும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா வந்து ரொம்பவுமே நல்லா இருந்திருக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். மோசம்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் ஒரு 50% தான் இருந்த மாதிரி இருந்தது. 100% பண்ணியிருந்தாருன்னா உண்மையாலுமே சூப்பராக இருந்திருக்கும் இந்த படத்துக்கு. ஓகே, மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். அவ்வளோ ஒரு நல்ல படம் இது. மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான திரைவிமர்சனத்தில் சந்திக்கலாம். ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட், நீங்கள் ரொம்ப காலமாக நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறது வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏதாவது கரெக்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னா வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.